அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சொல்லுமா சுவாமி, இன்றைய பகுத்தறிவுக்கு கொஞ்சம் கூட ஒட்பாத அந்த புராண கதைகள்லாம் தேவையா, இல்லை இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றி அமைத்துக்கலாமா? ஒரு குழந்தை பிறந்த உடனே சரளமாக இங்கிலீஷ் படிக்குமா? படிக்காது. அப்போ முதல்ல என்ன பண்ணணும்? தத்தகாபத்துக்கான்னு படிக்கும் இல்லையா? அப்புறம் நல்லா படிக்கும். அது மாதிரி ஆதி காலத்தில் மனுஷனுடைய ஒருத்தன் பார்க்கவே முடியாது. எங்கே இருக்கிறான், மனுஷங்கிறானா இல்லையான்னு தெரியாது. இவன் மட்டும் தான் தெரியும், இவன் பக்கத்தில் இருக்கிறவன் தான் தெரியும், அடுத்த ஊரில் இருக்கிறவனுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட காலத்தில் இதெல்லாம் தேவைப்பட்டது. ஆனால் இப்போ காலத்தில் அது தேவையற்றது. அதை வச்சுக்கின்னு வாதம் பண்ணிக்கின்னு ஊரை கெடுத்துக்கின்னு இருக்கக்கூடாது. அதை தூக்கி ஓரம் கட்டிட்டு இன்னைக்கு என்ன தேவை உலகத்துக்கு, என்ன சொல்லணும், என்ன செய்யணும், அதை யோசனை பண்ணு. அந்த புராணத்தை ஏன் எடுத்துக்கிற? அந்த புராணப்படி நடக்க முடியுமா இன்னைக்கு? சொல்லு. ஒரு பொம்பளை கல்யாணம் ஆச்சுன்னா கணவனுடைய முகத்தை பார்க்க 3 மாதம் ஆகும் ஆதியில் இல்லையா? அந்த முகத்தை பார்க்கும்போது கூட தாய் பார்க்குறாளா, மாமனார் பார்க்குறாரா, மாமியார் பார்க்குறாரா, பார்த்து பார்த்து பேசுவாங்க. அது ஒரு காலம். இப்போ கணவன் மனைவி, மாமியார் மாமனார் வரதுக்கு முன்னே கணவன் மனைவி ஒருத்தரோட ஒருத்தர் பேசி எல்லாம் முடிச்சிட்டாங்க. அதனால் அந்த காலத்து மாதிரி இந்த காலத்து பொம்பளை இருக்கணும்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதனால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும். ஆனால் சத்தியத்தை விட்டு மாறாத. அதுதான் முக்கியம். இப்போ கூட அந்த அம்மா கேட்டாங்க, இளமையில் ஒரு அம்மா விடோவாய் போச்சுன்னா அது மரமானம் செய்துக்கிறது தவறா நன்மையா? நன்மை. அதை நான் ஆதரிக்கிறேன். ஏன்னா உடற்பசி அதை யாராலையும் தீர்க்க முடியாது. அப்பாவால் தீர்க்க முடியுமா? அம்மாவால் தீர்க்க முடியுமா? அடுத்தவனால தான் தீர்க்க முடியும். அப்போ அடுத்தவங்கிட்ட போய் அது கெட்ட பேர் எடுக்கிறத விட ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் சுபிட்சமாக வாழறது தவறு இல்லையா? இல்லையா? அதை நான் ஆதரிக்கிறேன். அதை தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் வெளியே போன அப்பா அம்மா ஒத்துப்பியா? அப்போ ஒத்துக்க மாட்டேன். இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணி வச்சா என்ன தவறு இருக்குது? வாழ்க்கை வாழணும். ஏன்னா அந்த பருவம் இருக்குது, அது சும்மா இருக்காது, கெடுக்கும் அது அவனை. அப்போ அவன் கெட்ட வழியில் பயணம் பண்ணுவான். அதை தடுக்க வேண்டியது பெரியவங்களுடைய கடமை. அது அந்த தடுக்கிறது தான் ஒரு மறுமணம் பண்ணி வைக்கிறது. அதனால ஒரு தவறு இல்லையே. என்ன தவறு இருக்குது? அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை திருத்தி வாழணும். ஊரை பார்த்து வாழ்ந்தோம்னா நம்ம கெடுவோம், நம்மளை பார்த்து வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கை உயரும். அதனால நம்மளை பார்த்து வாழ கற்றுக்குங்க. தன்னை பார்த்து வாழும்போது தீமை கிடையாது. உலகத்தை பார்த்து வாழும்போது ஆசை வளரும், தீமையில் ஈடுபடுவீங்க. அதனால தன்னை பார்த்து வாழ கற்றுங்க. இப்போ கணவன் மனைவி பற்றி நீங்கள் சொன்னதுனால ஒரு கேள்வி. இப்போ வீட்டில் பார்த்தே இப்போ பல திருமணங்கள் நடத்துறாங்க. ஜாதகம் பார்க்குறாங்க, பொருத்தம் பார்க்குறாங்க, 8 பொருத்தம் 10 பொருத்தமும் இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமே கூட ஒரே மாசத்துல ஒரே வாரத்துல வாழ முடியாதுன்னு பிரிஞ்ச தம்பதிகள் இறந்து போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஒரே நாள்ல இறந்து போனவங்க இருக்கிறாங்க. இப்ப எங்க சம்சாரத்துக்கு தங்கச்சி பெரியப்பா பொண்ணு இந்த திருமசியில் வெள்ளிக்கிழமை கல்யாணம் ஆச்சு, சனிக்கிழமை புருஷன் இறந்துட்டான். என்ன காரணம்னா அவனுக்கு சின்ன வயசுல டிபி இருந்திருக்குது. அது வளர்ந்த பிறகு தெரியல. ஆனால் கல்யாணம் ஆகி தாம்பத்தியம் நடந்த உடனே ரியாக்ஷன் ஆகிப்போச்சு. சனிக்கிழமையே இறந்துட்டான். அந்த பொண்ணு மென்டல் மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறமா அவன் வேலை செய்த கம்பெனிலேயே வேலை கொடுத்தாங்க. அங்கே வேலைக்கு போயிட்டு அங்கேயே ஒரு பிராமண பையனை கல்யாணம் பண்ணின்னு இன்றைக்கி 2 குழந்தை குட்டியோடு நல்லா இருக்கிறாங்க இல்லையா? இது மாதிரி நடக்கும். ஆனால் இந்த ஜாதகம், பேராசி இதெல்லாம் மன நிறைவுக்கு பார்க்கறது. விதிப்படி தான் வாழ்க்கை அமையும். ஐயா பட்டினத்து சுவாமிகள் சொல்றாரு, நீயே உனக்கு சொந்தம் இல்லை, ஏன் இந்த ஆர்ப்பாட்டம், ஏன் இந்த ஆணவம், பெற்றோர் வைத்த பெயரும் பிணம் என்று மாறுது, விரும்பி அணிந்த துணியும் கந்தல் என்று மாறுது, பாடுபட்ட சேர்த்த சொத்தும் வாரிசிடம் சேருது, கூடமாட வாழ்ந்த மனைவி கூடவே சாகுது, நீ வந்த இந்த உலகில் அவன் தந்த இந்த உடம்பில் தங்கி செல்லும் வழிபோக்கனேன்றார் ஐயா பட்டினத்து சுவாமிகள். எல்லாமே எல்லா ஞானிகளும் நம்ம ஐயா சிவபெருமான் ஐயா முதற்கொண்டு எல்லாரும் அதை தான் சொல்றாங்க. ஆனாலும் இந்த மரமண்டை யார் மாட்டேங்குது ஐயா? நாம எல்லாருமே மரமண்டை தானே.
அவரு ஒரு விஷயத்த அதை சொல்லுவாரு. வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த முடியல ஐயா. வெறும் வார்த்தைகளாவே போயிருது, இல்ல பாட்டா போயிருது, திரை இசை பாடலா போயிருது, இல்ல வார்த்தையா போயிடுது. காதல வாங்கி இந்த காதல விட்டு கேட்கறதுக்கு மட்டுமே பாடலாம் நினச்சிட்டாங்க. இது இப்போ கேட்குற பாடல் கிடையாது. ஐயா ஒன்று சொல்லுவார், நான் வந்து இங்கே வந்து யாருக்கும் தெரியாதுன்னு நான் யாரையும் நினைக்கிறதே கிடையாது. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் இவருக்கு என்ன வேலை கேள்வி வரும்ல. அந்த கேள்விக்கு அவரே பதில் சொல்கிறார், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், நானும் ஞாபகப்படுத்த வந்திருக்கிறேன். ஞாபகப்படுத்துறதுன்னா எதை ஞாபகப்படுத்த வந்தார்? எதை நான் மறந்துட்டேன், எதோ ஒன்று மறந்ததுனால இவர் வந்து இங்கே ஞாபகப்படுத்தினுக்கிறார். அப்படி நான் என்ன மறந்துட்டேன்? அப்பாவை மறந்துட்டோம், நம்ம அப்பாவை மறந்துட்டோம், நான் யாருன்றதை மறந்துட்டேன். தன்னை மறந்து கருவில் இருக்கும்போது நான் யாரும் எனக்கு தெரிஞ்சதுனால இறைவனோட தொடர்பு இருந்தேன். கருவில் வந்து வெளியே வந்தவொடனே நான் யாருன்னு மறந்து உலகத்தை பிடிச்சிட்டேன். அப்போ நீ மறந்து போன விஷயம் என்னது? நீ யாருன்றதை மறந்துட்ட. நீ மறந்ததை நான் சொல்ல வந்திருக்கிறேன். நீ யாருன்னு தெரிஞ்சுணுமா என்கிட்ட வான்னு கூப்பிட்றாரு. ஆனால் இவ்வளோ விரிவாக சொல்லலை. அப்போது நீ ஞாபகப்படுத்த வந்தனா எதைன்னா இவ்வளோ விஷயத்தை ஞாபகப்படுத்த வந்திருக்கிறேன். நீ யாருன்றதை நீயே மறந்துட்டடா. நீ சாகிறதுக்காக பிறந்தவன், வாழறதுக்காக பிறந்தவன். உன்னை கரை சேர்க்க வந்த ஓட நான் ஏறிக்கோ அப்படின்றாரு. ஆனால் கப்பலை கவுக்கிறதுக்கான முயற்சி பண்ணிக்கிறோம். காப்பாற்ற வந்த கப்பலை கவுக்கிறதுக்கான முயற்சி பண்ணிக்கிறோம். அப்போ ஐயாவோட ஒரு சொல்லுலையும் ஆயிரம் விஷயங்கள் அதில் பொதிஞ்சு போய் கிடக்கு. அதெல்லாம் அலசி பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. கண்டிப்பாக பார்த்தோன்னு சொன்னால் அவருக்கு அதால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நாம் திருந்தனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது, கெட்டாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. வாழ்ந்தாலும் கெட்டாலும் எல்லாம் நமக்கு தான். அவங்கவுங்க வந்த வேலையை அவங்கவுங்க சரி பண்ணிட்டு போயினே இருப்பாங்க. ஆனால் தன்னோட கடமையிலிருந்து தவறக்கூடிய எல்லாருக்கும் வாழ்க்கைன்றது முக்தி அளிக்கக்கூடிய இதுவாக இருக்காது, வாழ்க்கையாக இருக்காது. சந்தோஷமாக வாழக்கூடிய வாழ்க்கையாகவே இருக்காது. தினம் 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 வேதனைப்படக்கூடிய வாழ்க்கையாக எடுக்கிறோம். அதனால் போனவங்களை விட்டுட்டு இருக்கிறவங்க அந்த அந்த ஒழுங்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணினே வந்தாங்கன்னா எந்த தடுமாற்றமும் இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ண முடியும். சரியா? எல்லாருக்கும் எல்லா கொடுப்பனையும் இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காது. எல்லாரும் கல்யாணம் பண்ணுறாங்க, எல்லாருக்கும் குழந்தை பிறந்துருமா? இல்லை. சரி, எல்லாருக்கும் குழந்தை பிறக்காமல் இருக்குமா? அப்படியே இறைவன் படைக்கவே இல்லை. எங்கேயோ யாருக்கோ ஏதோ ஒரு விஷயத்த குறைக்கிறான். புரியுதா? எல்லாருக்கும் ஒரு குறை இருக்குது. அப்போது எங்கே தவறுகள் நடக்குதுன்னா தான் குறை எதுன்னு யாருக்கும் தெரியுதில்லை. எல்லாருமே எதிர் வீட்டையே பார்க்குறோம். அவங்க வீட்டில் அப்படி குறை, இவங்க வீட்டில் இப்படி குறைன்னு சொல்கிறோமே தவிர என் வீட்டில் என்ன குறைன்னு தெரியவே இல்லை. என் வீடுன்னு சொல்கிறது நான் தான். எதிர் வீடுன்றது இன்னொருத்தர் சொல்லினுக்கிறேன். இங்கே யாரையும் குறை சொல்கிறதுக்காகவோ பாராட்டுறதுக்காகவோ நாம் வரலை. இல்லை யாரோ ஒருத்தர் பாராட்டினாங்கன்னா நமக்கு என்ன புல்லரிக்க போதா? இல்லை யாரோ ஒருத்தர் இழந்தால் நம்ம என்ன செத்தா போட போகிறோம்? ஒன்றுமே கிடையாது. கண்ணதாசன் சொல்லுவான், புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது, இழந்தால் என்னுடல் செத்தும் போகாதுன்றாரு. அந்த மாதிரி தான் வாழணும். இந்த வாழ்க்கை எனக்காகவே இறைவனாக பார்த்து கொடுத்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நான் திரும்ப அவன்கிட்ட ஒப்படைக்கும் போது நான் ஒரு பிள்ளையா, ஒரு மகனா, ஒரு சீடனா, ஒரு பக்தனா இவ்வளோ பாவனையோடு அவன்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணும். எதுக்கு வந்தேன் எதுக்கு போனேன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டேன்னா அந்த வாழ்க்கைக்கு பேர் அர்த்தமும் இல்லை. மாணிக்கவாசக பெருமான் வந்து அவரை ஆட்கொள்ள சிவபெருமானி குரு வடிவாக வர. ஆமாம். குழந்தை மழை நேரத்தடியில் உட்காந்து குருவாக வந்து மாணிக்கவாசகருக்கு தீட்சை அளித்து சிவபெருமான் கூட மோட்சத்தை கொடுக்கலன்னு சிவபெருமானே வர்றார் குருவா. ஆனால் மாணிக்கவாசக பெருமான் இந்த மாயையில் மயங்கி குருவை மறந்துடுறாரு. கூப்பிட்ட போது போக முடியாமல் பிரிஞ்சு போன பார்த்து ஒரு காதலன் ஒரு காதலியை தலைவன் தலைவியை பிரிஞ்சு இருந்து எப்படி வருத்தப்படணும் அப்படி வருத்தப்பட்டு சிவபெருமானே உள்ளிருந்து எழுதப்பட்டது திருவாசகம். அதில் மாணிக்கவாசக பெருமானே உருகி சொல்றாரு, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாது நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேனே எம்பெருமானே அப்படின்னு மாணிக்கவாசகரே கதறுன்னு கதறாரு. நம்மளாம் நம்ம ஐயா சர்க்குருநாதர் காலை பிடிச்சுன்னு எப்படி ஐயா கதறணும்? அழுவணும் டெய்லி. எவ்வளோ அழுதாலும் நாம் செஞ்ச பாவம் தீராது. அது மூட்டை கணக்கில் இருக்குது ஐயா. ஆனால் இப்போ அவர் அழுதாருன்னு நாம் அழுவுறது இல்லை விஷயம். ஆனால் நாங்கள் என்ன சொல்ல வர்றாருன்னா, இறைவனை அடையணும்னா 2 விதமாக அடையலாம்.
ஒரு ஞானத்தை அடைஞ்சிட்டு அடையலாம். ஞானத்தை அடைய முடியலன்னு சொன்னால் நீ கண்ணீர் விட்டு கதறி உடலும் உயிரும் மாதிரி கலந்தால் மட்டும்தான் இறைவனை அடைய முடியும். அதை தான் அங்கே சொல்ல. அவர் பாடம்லாம் ஒன்றும் பெருசாக கொடுக்கல. வாடா கூட்டும் போகிறேன்னு தான் சொன்னார் அவர். இவர் போகல, அந்த பஸ்ஸில் இவர் ஏறல, விட்டுட்டார். பின்னாடி வந்தது யாரும் தெரிஞ்சுன்னு வேதனைப்படுறாரு. அப்போ அது எதுக்காக இறைவன் விட்டான்? ஓரளவு இறைவனே வந்துட்டானே. மாணிக்கவாசகர் ஒரு நல்ல புத்தியை கொடுத்துருக்கலாம்ல. அவர் நல்ல மனுஷன் தானே. ஆனால் அங்கே என்னவா இருந்தார்? அவர் மந்திரியாக இருந்தார். மந்திரிக்குள்ள குணம் மட்டுமே மாணிக்கவாசகர்கிட்ட இருந்தது. அதனால் என்ன பண்ணுறாரு, ஒரு சோதனையை நடத்திட்டு விட்டுட்டு போகிறாரு. ஏன்னா இந்த சோதனையை விட்டுட்டு போனால் மட்டும்தான் அந்த மனசு வந்தவனை நினச்சி ஏங்க ஆரம்பிக்கும். வந்தவனை நினச்சி ஏங்கினா மட்டும்தான் அந்த மனசு உருக்கும். தான் மந்திரி இல்லை அப்படின்றதே அவனுக்கு புரிய ஆரம்பிக்கும். அந்த புரிதல் வர்றதுக்காக தான் அப்படி ஒரு நாடகத்தை இறைவன் ஆடுறான். அதனால் என்ன பண்ண, தான் மந்திரின்றதெல்லாம் போய் கோயில் கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. கோயில் கட்டின பெருமானும் சும்மா கூட கோயில் கட்டல. அங்கே லிங்கமே வைக்கல, சிவபெருமான் கோயிலை கட்டார். லிங்கமே இல்லை, கேட்டால் ஆத்மநாதன் வச்சிட்டார். சிவனுக்கு கோயில் கட்டினா சிவலிங்கம் வைக்கணும் இல்லையா? அப்போ நம்ம அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒவ்வொரு மனசும் ஒரு கடவுள் வடிவத்தை சுமந்துக்குன்னு இந்த கோயிலில் வராங்க. அப்போ நான் கட்டின கோயில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த மனசில் இருக்கிற தெய்வத்தை அவங்க அகக்கண்ணால் அங்கே உட்கார வச்சு பார்த்து அழகு பண்ணி வழிபாடு பண்ணிவிட்டு அப்புறமா கடந்து போகணும்னு வெறும் பீடை மட்டும் வச்சிட்டாரு, லிங்கம் வைக்கல. ஒரு ஆத்மாக்குள்ளும் தெய்வம் இருக்குது. அந்த ஆத்மநாத ஒருத்தரும் தரிசனம் பண்ணிட்டால் பிறவின்றது இருக்காது, முக்தி மோட்சம் வந்துடும். இது பக்தியில். இது எல்லாருக்கும் சாத்தியமானா யாருக்கும் சாத்தியமே கிடையாது. மாணிக்கவாசகருக்கு அப்புறம் யாராவது வந்தாங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் ஒரு பாதையை போட்டு கொடுத்துருக்குறான். ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் ஒரு குருவை காட்டி கொடுத்துருக்குறான். அப்போ வந்தவங்களை பிடிக்காம விட்டுட்டால் மாணிக்கவாசகர் அழுதா மாதிரி நாமளும் அழுதுனே இருக்க வேண்டியதுதான். தப்பிச்சு கரை சேரவே முடியாது. ஆனந்தம் அது ஆனந்தம், எங்கே இருக்குது ஆனந்தம்? ஆனந்தம் அது ஆனந்தம், எங்கே இருக்குது ஆனந்தம்? அங்கே இங்கே தேடிட வேண்டாம், நம்முடன் இருக்குது ஆனந்தம். அது பிரம்மஸ்ரீ நித்யானந்தம்.